பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சத்திய தேவ திருவசனத்தை அறிவோம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக பரிசுத்தமாக்கப்பட்டு கடந்து போவோம். நீங்க மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5 வாசிப்போமானால், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். பாருங்க, காணாமல் போன ஆடுகள் யார்? இந்த காணாமல் போன ஆடுகள் யார் என்று நாம் அறிவோமானால், சத்தியத்தை அறிந்து ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை பெற்று அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தை வாங்கி புசித்து அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை பானம் பண்ணி நான் நித்திய ஜீவனுக்கு போவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோட வாரந்தோறும் சபைகளுக்கு கடந்து போய் வார்த்தைகளை கேட்டு அநேக இடங்களிலே நடத்துகிற கூட்டங்களிலே போய் கலந்து கொண்டு தேவனுடைய இந்த திருவசனத்தை அறிந்து குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாகவும் சமுதாய சூழ்நிலைகள் நிமித்தமாக மற்ற பிள்ளைகளுடைய சூழ்நிலை நிமித்தமாக தனக்குள் காணப்படுகிற பாவ அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவனை மறுதலித்து தேவ வார்த்தைகளுக்கு மாறான காரியங்களை செய்து முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி தேவனை விட்டு என்ன பண்றாங்க? பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த ஆத்மாக்களிடத்துல போய் தான் சத்தியத்தை சொல்ல முடியாய் இந்த என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்துவாளர் 12 சீசர்களை அறிந்து அவர்களுக்கு இது கட்டளையாக சொல்லுகிறார். நீங்க பாருங்க, அநேக ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க? சத்திய வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆனா வசனத்தின்படி என்ன பண்றது இல்லை, நடக்கிறது இல்லை. என்ன சொல்ற தெரியுமா? சத்தியத்தை அறிந்து ஞானஸ்நானத்தை பெற்று அவருடைய பரிசுத்த ரத்தத்தை பானம் பண்ணி சரீரத்தை புசித்தவர்கள் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்று தேவனுடைய சித்தமும் அது விருப்பமாய் இருக்கிறது. இந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணுங்க? ஆடுகள் கூடாரத்துக்கு கடந்து போங்க. இவர்களுக்கு என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவானவர் அரசாள போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 17 நாம் வாசிப்போமானால், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த வார்த்தை தான், இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். இந்த சத்தியம் உள்ள ஜீவனுள்ள வார்த்தை தான் உங்களை நித்திய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போகும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? போதிங்க. இந்த வசனம் என்ன ஆகும்? இந்த சத்தியம் என்ன ஆகும்? அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்கவே முடியாது. அப்ப பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஏன்? அவிவிசுவாசம் உள்ளவன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. இவர்கள் அவிவிசுவாசத்தின் நிமித்தமாய் பின்மாற்றமாய் கடந்து போயிட்டாங்க. சத்தியத்தை அறிந்தோம் என்று சொல்லியும் தேவனை என்ன பண்ணிட்டாங்க? மறுதளிச்சுட்டாங்க. தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? தூர கடந்து போனாங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு நீங்க போங்க. இந்த காணாமல் போன ஆடுகளாகிய இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் வீட்டுக்கு போங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க. நான் வரப்போகிறேன், இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறேன். நியாய தீர்ப்பிலே என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை. ஆனா அவருடைய சொந்த பிள்ளைகளை, சொந்தமாக கொண்ட ஜனங்களை, தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நித்திய பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட உன்னதமான அந்த ஆத்துமாக்களை நிச்சயமாகவே ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அதற்காக தான் அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிலுவையின் முடிவு பரியந்தும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக, அவருடைய சொந்த ஜனத்திற்காக பரிந்து பேசுகிற பரிகாரியாய் தன் ஜீவனை மரணத்துக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த சத்திய திருவசனத்தோட நாம் நடப்போம். இந்த சத்திய திருவசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த வார்த்தையோடு என்ன பண்ணுவோம்? நடப்போம். தேவனோடு சஞ்சரிப்போம். கண்களை மூடி ஜபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, என் தகப்பனே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை என் கிரியைகளினால் நான் துக்கப்படுத்தினேன்.
ஆண்டவரே உடைய கர்த்தாவுடைய நாமத்தை ஏசப்பா நான் அறிந்திருந்தும் ஏசப்பா உம்மை விட்டு நான் தூர கடந்து போனேன். ஆண்டவரே உமது வருகைக்காக ஆண்டவரை ஆயத்தம் உள்ளவர்களை காண ஆண்டவரை சீசர்களை கொண்டு சத்தியமுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தினீர். இந்த சத்தியத்தை அறியும் போதுதான் வேதம் சொல்லுகிறது ஒரு பரிபூர்ணமான விடுதலை. ஆண்டவரே யோவான் 8:32 வாசிக்கிறது போல சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை என்று சொன்னீரே. இன்னுமா ஏசப்பா அந்த சத்திய வார்த்தைகளை, இந்த சத்திய திரு வசனத்தை அறியக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவர் எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா நீர் சத்தியம் உள்ள தேவன் அப்பா, நீர் உண்மை உள்ள தேவன், நீர் வார்த்தையான தேவன். ஆண்டவரே எங்களை அனுதினமும் ஏசப்பா வார்த்தையினாலே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. எங்களை ஒருவரும் கை நழுவி விடாதபடிக்கு நித்தியத்திலே கொண்டு போய் என் தகப்பன் பரவ ராஜ்யத்திலே ஏசப்பா எங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாய் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.